புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். மூவொரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம், உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பரிசுத்தரே, உமக்கே ஆராதனை. தூயவரே, உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம் அப்பா, துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம், உமக்கே செலுத்துகின்றோம். ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உன்னதரே, உமக்கே ஆராதனை. உத்தமரே, உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம் அப்பா, துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்,
அன்பார்ந்த இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இவ்வாராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களே, அனைவரும் இறைவனின் முன்பு மூழ்ந்தால் படியிட்டு கண்களை மூடுவோம். இறைவனிடத்திலே வேண்டுவோம். நம்மையே நாம் முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தவ காலத்தில் மட்டுமல்லாது இப்பாஸ்கா காலத்திலும் இந்த 1 மணி நேரம் உம்மோடு உரையாட, உம்மையே போற்றி உம்மை மகிழ்மைப்படுத்த, என்னுடைய குறைகளை எல்லாம் உம்மிடத்திலே எடுத்துரைக்க, ஆறுதலான வார்த்தைகளை கேட்க, அதை வாழ்வாக்க இந்த 1 மணி நேர நற்செய்தி ஆராதனையிலே கலந்து கொள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். லூக்கா நற்செய்தியாளர் அதிகாரம் 10 இறைவசனம் 42 இயேசு கூறுவது போன்று, தேவையானது ஒன்றே ஒன்று, மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்பது போல, அந்த நல்ல பங்கை நாமும் இந்த 1 மணி நேரம் அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவருடைய திருவடிகளிலே, இந்த நற்கருணை நாதனுடைய திருவடிகளிலே நாம் செலவிட்டு, அவருடைய வார்த்தைகளை, மரியா எல்லா நிகழ்வுகளையும் கேட்டுக்கொண்டது போல நாம் அனைவரும் இந்த திருவடியிலே இருந்து கேட்போம். இந்த ஆராதனையில் முழுமையாக நாம் பங்கெடுப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றார். எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆதலால் அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் முன்பு முழந்தாள் படியிட்டு அவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த 1 மணி நேரம் உம்மோடு நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். உம்மோடு நாங்கள் மன்றாட இருக்கிறோம். உம்மோடு நாங்கள் உறவாட இருக்கிறோம். உம்மோடு நாங்கள் ஒன்றிணைத்து இருக்கிறோம். எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த 1 மணி நேரம் எந்த ஒரு இடர்பாடுகளுக்கும், எந்த ஒரு பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காமல், இவ்வாறாக தொலைக்காட்சியினுடைய அலைவரிசைகளை மாற்றாமல் உருக்கமாக இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கெடுக்க துணை புரியும் அப்பா என்று நாம் ஜெபிப்போம். அன்பு பக்தர்களே, நமது இருக்கைகளில் அமர்ந்து கொள்வோம். கடந்த நாள்களிலே 45 வயது நிரம்பிய ஒரு இளைஞர் ஒருவர் என்னிடத்திலே வந்தார். ஃபாதர், எனக்கு இந்த ஊர் சொந்த ஊர் கிடையாது. இந்த வழியாக வந்தேன், ஆலயத்தை பார்த்தேன், ஆதலால் உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்று சொல்லி ஒரு நபர் என்னிடத்தில் வந்தார். ஃபாதர், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், ஆனா அது எப்படி தொடங்கிறதுன்னு தெரியல. உண்மையிலே மனதிற்கு வேதனையா இருக்கிறது, அழுகையாக வருகிறது என்று சொல்லி அந்த நபர் பேசுவதற்கு தயங்கினார். அப்பொழுது அவரிடத்துல நான் சொன்னேன், நாம் இருவரும் இணைந்து கொஞ்ச நேரம் ஜெபிப்போம், இறைவனை புகழுவோம், இறைவனை ஆராதிப்போம் என்று நான் சொன்னேன். அன்பார்ந்த இறைமக்களே, ஜெபிக்க தொடங்கிய உடனே, நன்றாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே அவர் அழ ஆரம்பித்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கோர சம்பவங்களை என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார். இந்த வேளையிலே எனக்கு நினைவுக்கு வருவது இதுதான். திருத்தூதர் பணிகள் புத்தகம் இதிலே வாசிக்கின்ற பொழுது, பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடி வேண்டினார்கள்.
அவ்வாறாக இறைவனை புகழ்ந்து அவர்கள் பாடுகின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, நீங்கள் விவிலியத்தில் வாசித்தால் தெரியும் என்ன நடந்தது என்று. அவர்கள் இறைவனுடைய உதவிகளை பெற்று அவர்கள் அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியேறினார்கள். இதே போன்று இன்னொரு சம்பவம். உதவி பங்கு தந்தையாக இருந்த பொழுது ஒரு மூதாட்டி ஒருவர், பல துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருந்த அந்த மூதாட்டி மாதந்தோறும் வந்து முதல் திங்கட்கிழமை தொடங்கி முதல் சனிக்கிழமை வரை திருப்பலி கருத்துக்கள் ஒப்புக் கொடுப்பார்கள். முதல் அந்த மாதம் முதல் நாள் திங்கள் என்றால் மாதத்தினுடைய முதல் திங்கள், செவ்வாய்க்கிழமை என்றால் செவ்வாய்க்கிழமை, சரியாக 8 நாட்கள், 1ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை திருப்பலியை கருத்துக்களை ஒப்புக் கொடுப்பார்கள். எல்லா திருப்பலி கருத்துக்களும் திங்கட்கிழமை என்றால் அருளானந்தர், செவ்வாய்க்கிழமை என்றால் புனித அந்தோணியார், புதன்கிழமை சூசையப்பர், வியாழக்கிழமை குழந்தை இயேசு, வெள்ளிக்கிழமை இரக்கத்தின் ஆண்டவர் என்று ஒவ்வொரு நாளும் அந்த மூதாட்டியானவள் திருப்பலி கருத்துக்களை ஒப்புக் கொடுப்பார். அவர்கள் அவ்வாறாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற விஷயம், அவர்களுடைய பெயர் நன்று திருப்பலி. நன்று திருப்பலி, இதைத்தான் அவர்கள் சொல்லுவார்கள். நானும் அவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டேன், குடும்பத்திலே அவ்வளவு கஷ்டம் என்று சொல்லுகிறீர்கள், பல வகையான பிரச்சனைகள் என்று சொல்லுகிறீர்கள், ஏன் நன்று திருப்பலிகள், புகழ்ச்சி திருப்பலிகள் என்று ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? வேண்டுதல் திருப்பலி என்று ஒப்புக் கொடுக்கலாமே. அன்பார்ந்தவர்களை இவ்வாறாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மூதாட்டியானவள் அருமையாக சொன்னார், சாமி, என் கஷ்டம் என்னன்றது கடவுளுக்கு தெரியும். அவரை நான் புகழுகின்ற பொழுது நிச்சயம் அவர் எனக்கு இறங்குவார் என்று அந்த மூதாட்டி அவர்கள் அழகாக சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் நடந்த நிகழ்வு அல்ல. விவிலியத்திலே அநேக இடங்களில் இறைவனை புகழுகின்ற பொழுது நிச்சயம் கட்டுக்கள் தகர்க்கப்படும். இறைவனை புகழுகின்ற பொழுது நம்பிக்கை பிறக்கும். இறைவனை புகழுகின்ற பொழுது உள்ளத்திலே மகிழ்ச்சி மிளிரும். இந்த வேளையிலே அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த ஆராதனை பாடலோடு நாம் இறைவனை புகழ்வோம். யோசனையில் பெரியவரே என்கின்ற பாடலோடு இறைவனை புகழ்ந்து அவரை ஆராதித்து அவருக்கு நமது புகழ்ச்சி பலியும் எல்லாவற்றுக்கும் மேலான பலியை நாம் ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வழியாக நற்கருணை நாதரை நாம் புகழ்வோம்.
அன்பார்ந்த இறைமக்களே, அந்த ஆராதனையின் பொழுது, குறிப்பாக இந்த பாஸ்கா காலத்தில், இயேசு உயிர்த்தெழுந்த இந்த காலத்திலே ஒரு பகுதியை, உயிர்த்த இறைவன் அவர் தன் சீடர்களுக்கு தோன்றிய பகுதியை இந்த நாளிலே வாசித்து உங்களை தியானிக்க அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதே நாளில் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுக்கிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத் இயேசுவை பற்றியேதான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வெள்ள இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்கு உள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த இறைமக்களே, இந்த நற்செய்தி பகுதி மிக நீண்ட ஒரு பகுதியாக இருந்தாலும் அந்த நற்செய்தி பகுதியின் வழியாக எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீடர்கள் இருவருக்கு தோன்றினாரோ அதே போன்று நம் வாழ்விலும் அனுதினமும் அவர் தோன்றிக் கொண்டே இருக்கிறார். தினம்தோறும் அவர் இந்த எம்மாவு சந்திப்பு நிகழ்ச்சியை நம் ஒவ்வொருவருக்கும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக திருப்பலி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும், தினம்தோறும் திருப்பலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அவர் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் எப்படி எனலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி பகுதியை அப்படியே அழகாக திருப்பலிக்கு இவை முழுவதுமாக பொருந்தும். முழுவதுமாக தொடக்கம் தொடங்கி இறுதி வரை இந்த பகுதியானது அழகாக பொருந்தும். எப்படி இந்த நிகழ்வை அழகாக நாம் எடுத்துக்கொள்ளலாம்? முதலாவது, சீடர்கள் இருவர் நடந்து செல்லுகிறார்கள். இதை நாம் கேதரிங் என்று எடுத்துக்கொள்ளலாம். தனிநபராக இருக்கிறவர்கள் ஒன்றாக வருகிறார்கள். திருப்பலியில என்ன நடக்கிறது? நாம் அனைவரும் ஒன்றாக வருகிறோம். எல்லாரும் ஒன்றாக ஆலயத்திற்கு வருகிறீர்கள். கேதரிங். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, இந்த நிகழ்விலே அவர்கள் இருவரும் நடந்து செல்லுகின்ற பொழுது இயேசு வருகிறார். திருப்பலியிலே அப்படித்தான். நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அருட்தந்தை அவர்கள் வருகிறார்கள். The entry of Jesus, the entry of priest. இந்த அழகான ஒரு நிகழ்வு. வந்தவுடனே என்ன நடக்கிறது? பிதாசுதன் போட்ட பிறகு பாவ மன்னிப்பு, உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், உள்ளத்திலே பல வகையான சஞ்சலங்கள், இவையெல்லாம் நாம் எண்ணுகிறோம். பாவ மன்னிப்புள்ளே எண்ணுகின்றோம். இந்த சீடர்கள் இருவருக்கும் அப்படியான ஒரு விஷயம்தான் நடக்கிறது. பல வினாக்கள், ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டு வருகிறார்கள், வினவிக்கொண்டு வருகிறார்கள். வாழ்க்கையை குறித்து, அண்மையில் நடந்த சம்பவத்தை குறித்து அவர்கள் வினவிக்கொண்டே வருகிறார்கள். நாம் கூட அப்படித்தான் வருகிறோம் ஆலயத்திற்கு. இந்த வாரம் இது நடந்தால் நன்றாக இருக்கும், இது நடக்காமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டுதான் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். பாவ மன்னிப்பு. இறைவன் இணைகிறார். இணைந்து அவர் பேச ஆரம்பிக்கின்றார். இதை அழகாக இந்த நிகழ்விலே நாம் பார்க்கலாம். இயேசு சீடர்கள் இருவரோடு அந்த குறைகளை எல்லாம் கேட்டறிந்த பிறகு அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஓ, இதுதானா, இது தெரியாதா என்று அவர் பழைய ஏற்பாட்டு முதல் மெசியா வரைக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் எல்லாவற்றையும் அவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, திருப்பலியிலும் இதுதான் நடக்கிறது. பாவ மன்னிப்பு வழிபாடு முடிந்த பிறகு இறைவாக்கு வழிபாட்டிற்கு நாம் சொல்லுகின்றோம். இயேசு எப்படி மோகிசம் தொடங்கி அவருடைய உயிர்த்தெழுதல் வரை அவர் போதித்தாரோ, அதே போன்று ஒரு குருவானவர் பழைய ஏற்பாடு நூல்களிலிருந்து வாசகங்கள், புதிய ஏற்பாடு வாசகங்கள், நற்செய்தி வாசகம் எல்லாவற்றையும் இணைத்து போதிக்கின்றார். இந்த நிகழ்வில் நாம் பார்க்கிறோம்.
அன்பார்ந்தவர்களே, அதற்கடுத்து என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? இந்த சீடர்கள் இருவரும் அந்த பிரீச்சிங் எல்லாம் கேட்டுவிட்டு, மறைவுரையை கேட்டுவிட்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே அல்லது நபரே, ஆண்டவரே எங்களோடு தங்குங்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, நாம் பார்க்கிறோம், அருட்சாதனங்கள் எப்பொழுது கொடுக்கிறார்கள் திருப்பலியிலே? உங்களுக்கு தெரியும், அருட்சாதனங்கள் 7. அதிலே சில அருட்சாதனங்கள் முழுவதுமாக திருப்பலியில்தான் நாம் பெறுகிறோம். திருப்பலியில்தான் நாம் பெறுகிறோம். ஆக எப்படி இந்த சீடர்கள் ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று கேட்பது போல, நீங்களும் நானும் இந்த திருப்பலியிலே குறிப்பாக அருள் அடையாளங்கள், அருட்சாதனங்கள், அவற்றின் வழியாக கடவுளே நீர் எங்களோடு தங்கும் என்று கேட்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வேளையிலே எப்படி அந்த சீடர்கள் இருவரும் எங்களோடு தங்கும் என்று அவர்கள் இயேசுவிடத்திலே கேட்டுக்கொண்டார்களோ, அதே போன்று நாம் எங்களோடு தங்கும் என்கின்ற பாடலை பாடி இறைவன் நம் உள்ளத்திலே தங்க இந்த பாடல் வழியாக நாம் ஜெபிப்போம். எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. மாலை நேரமாகுதே, பொழுதும் சாய்ந்து போகுதே, இருளும் சூழ்ந்து கொண்டதே, இதயம் சோர்ந்து போகுதே. எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. உள்ளம் சோர்ந்து போகிறோம், உடன் நடத்தவா, நம்பிடாத மந்த உள்ளம் கடிந்து கொள்ளவா, மோசே துவங்கி நடந்த யாவும் எடுத்துரைக்கவா, குழப்பம் தீர்த்து தெளிவு கொள்ள அறிவுறுத்தவா, கவலை நீக்கி கலக்கம் போக்கவா, ஐயம் போக்கி ஆற்றலூட்டவா, கவலை நீக்கி கலக்கம் போக்கவா, ஐயம் போக்கி ஆற்றலூட்டவா. பணிந்து உம்மை வேண்டினோம், என் இல்லம் தங்கவாம், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. அன்பார்ந்தவர்களே, அருட்சாதனங்கள் ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்கின்ற நிகழ்வு இது முடிந்த பிறகு திருப்பலியிலே என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? காணிக்கை, அதாவது இரவு உணவு. சீடர்களோடு அந்த இருவரோடு இயேசு பந்தியில் அமர்கிறார். பந்தி டேபிள் வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் உணவு இருக்கிறது. இங்கேயும் அப்படித்தான். டேபிளிலே நற்கருணை பலியை ஒப்பு கொடுப்பதற்கு அப்பங்களும் ரசமும் நாம் கொண்டு வருகிறோம். அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்வை நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் என்றால்
இந்த நிகழ்வு ஒவ்வொரு நாளும் திருச்சபையிலே இந்த திருப்பலி வழியாக இறைவன் அந்த சீடர்களுக்கு தன்னுடைய பிரசன்னத்தை கொடுத்தது போல உயிர்த்த இறைவன் நமக்கும் கொடுக்கிறார். இது முடிந்த பிறகு அவர் அப்பத்தை எடுத்து விடுகிறார். அவர்கள் கண்டு கொண்டுகிறார்கள். இவ்வாறாக குருவானவர் அப்பத்தை எடுத்து விடுகிறார். அது தொடங்கி அது மட்டுமல்ல, சீடர்களுக்கு கொடுக்கிறார். இங்கே திருவிருந்து நிகழ்வும் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, அது நிகழ்ந்ததோடு என்ன நடக்கிறது? அது நிகழ்ந்ததோடு இவர்கள் எல்லாரும் உறக்க செல்லுகிறார்கள். எங்கிருந்து வந்தார்களோ மீண்டும் அதே இடத்திற்கு செல்லுகிறார்கள். ஓடிப்போய் தன்னுடைய சீடர்களோடு இணைந்து பெற்ற இன்பத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். நாம் கூட திருப்பலி முடிந்த பிறகு நாம் எங்கிருந்து வந்தோமோ அதே இடத்திற்கு, நம்முடைய இல்லங்களுக்கு சென்று அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் அன்பார்ந்தவர்களே, இயேசு உயிர்த்த இறைவன் இந்த சீடர்களுக்கு கொடுக்கக்கூடிய காட்சியை நமக்கு ஒவ்வொரு நாளும் திருப்பலி வழியாக அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் திருப்பலி வழியாக அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதிலே நாம் அந்த சீடர்கள் இருவரை போன்று இருக்க வேண்டாமா? இந்த வேளையிலே, இந்த நற்கருணை ஆராதனை பொழுதிலே, இந்த உயிர்த்த என் இறைவன் என்கின்ற பாடலோடு இணைந்து நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அந்த பாடல் வழியாக, இறைவா, இந்த நாளிலே எங்களுக்கு இந்த பகுதியை கொடுத்து, திருச்சபையினுடைய இந்த பகுதியை கொடுத்து, திருப்பலியினுடைய மாட்சியை எங்களுக்கு எடுத்துரைத்தீரே. திருச்சபையினுடைய செயல்பாடுகளை எங்களுக்கு எடுத்துரைத்தீரே. இது ஏதோ சாதாரண திருப்பலி கிடையாது. சீடர்களுக்கு நீர் கொடுத்த தரிசனத்தை எங்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறீரே என்று சொல்லி உயிர்த்த ஆண்டவரிடத்திலே அந்த பாடலை பாடி நற்கருணை நாதரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து பாடுவோம்.
ஐயா நீரே என் கடவுள். அன்பு நெஞ்சங்களே, மீண்டுமாக நற்கருணை நாதரை உற்று நோக்கி நாம் இருக்கக்கூடிய இடத்திலே அவ்வாறாக முழந்தாள் படியிட்டு அவரிடத்திலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, பல ஆண்டுகளாக நாங்கள் திருப்பலிக்கு செல்கிறோம், நன்மை வாங்குகிறோம். ஆனால் இந்த நற்செய்தியின் பொருட்டு அந்த 2 சீடர்களுக்கு நிகழ்ந்த அந்த ஒரு அதிசயத்தை, அந்த ஒரு மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோமா என்று நாங்கள் ஒருபோதும் யோசித்தது கிடையாது. ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த வேளையிலே நாங்கள் முழுவதையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருப்பலி என்பது ஏதோ ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இந்த சீடர்களுக்கு நீர் தோன்றிய அந்த நிகழ்வை அழகாக நீர் எங்களுக்கு திருப்பலி வழியாக நடத்தி கொண்டு காட்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. ஏதோ இந்த வேளையிலே நாங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும், எங்களுடைய உறவினர்களை ஆசீர்வதித்தருளும், எங்களுடைய நண்பர்களை ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு நாளும் இவர்களை உம்முடைய வலக்கரத்தால் தொட்டு அவர்களுக்கு நல் ஆசீரை பொழிந்தருள்வீராக. நம்முடைய ஜெபங்களை நற்கருணை நாதரிடத்திலே மௌனமாக சில மணித்துளிகள் நாம் எடுத்துரைப்போம். அனைவரும் முழந்தாள் படியிட்டு மாண்புயர் கீதத்தை நாம் பாடுவோம். மாண்புயரே வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றுப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.